ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் நார்மலாக வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி பாட்டில்ஸ் அண்ட் வந்துட்டு நியூஸ் பேப்பர் இதை வச்சு தான் ஒரு க்யூட்டான கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம். ஓகே, பண்ணிடலாமா? அதுக்கு வந்து 2 பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 பாட்டில் தேவைப்படும், எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் ஒரு வேலை இருக்குது. நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி பெரிய ஷீட் எடுத்துக்கோங்க, கட் பண்ணிடாதீங்க. பெரிய ஷீட்டாக எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 பேப்பர் போட்டிருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 2 பேப்பரையுமே போட்டுட்டு அந்த பெரிய ஷீட்டை இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த நியூஸ் பேப்பரில் ஸ்டிக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நான் ஒரு பேம்போ ஸ்டிக் யூஸ் பண்ணி அதை உள்ளுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி சுற்றுறேன். அதை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஸ்டிக் வந்துடும். நார்மலாக நம்ம சுற்றும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸோ அது வராது. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கை எடுத்துருங்க வெளியில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாஸ்ட்டாக கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஓகேவா? 2 பேப்பர் இருக்கிறனால 2 சைட்லேயுமே 2 பேப்பருக்குமே கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தியாக ஒரு ஸ்டிக் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த ஸ்டிக் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் உல்லன் த்ரெட் வச்சு கவர் பண்ண போகிறோம். எனி கலர்ஸ், என்ன கலர் வேணால் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்துட்டு சுற்றிக்கலாம். இதை வந்து நான் டபுளாக போட்டுக்கிறேன். இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு சும்மா ஒரே ஒரு இதை சுற்றிட்டே இருந்தேன்னா ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் அதை டபுளாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு முடிச்சு போட்டுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். இந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக சுற்றணும். அப்படி எங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டு சுற்றுறதுக்கு இல்லை நிறைய அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா பேப்பரை கூட, இதுக்கு மேலே கலர் பேப்பர் இருக்கும் இல்லையா, கலர் பேப்பரை கூட நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே சுற்றி விட்டுக்கலாம். அப்படியே இல்லைனா நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் கலர் பெயிண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு த்ரெட்டு சுற்றினா இந்த கிராஃப்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சுற்றிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு சுற்றுங்க. சும்மா நம்ம சுற்றும் போது அது கொஞ்ச நாளில் வந்து அப்படியே பிரிஞ்சு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் நடுவில் கொஞ்சம் வந்துட்டு அந்த ஃபெவிகாலே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து சுற்றிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே சுற்றிடுங்க. கார்னர் மட்டும் வேண்டாம், அதாவது ஸ்டார்டிங் கார்னரும் எண்டு கார்னர்லேயும் மட்டும் நம்ம வந்து எப்படியும் கட் பண்ணிவிடுவோம். அதனால வந்துட்டு ஸ்டார்டிங்கும் அந்த எண்டை கொஞ்சம் விட்டுட்டு சென்டராக இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிடுங்க. இப்போ நான் ஃபுல்லாக சுற்றிட்டேன். சுற்றினதுக்கப்புறமா இதை லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணணும். ஸோ நியூஸ் பேப்பர் தானே இருக்குது, ஸோ ஈஸியாக நம்மளால் பெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பாட்டில்ஸில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 3 பாட்டில்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பாட்டில்ஸை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து இந்த பாட்டிலில் இருக்கிற 2 சைடில் இருக்கிற ஏரியாவுமே நம்மளுக்கு வேணும். ஓகேவா? ஸோ அந்த மூடி சைடில் இருக்கிற ஏரியாவும் வேணும். ஸோ அது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பாட்டிலும் வேணும் நமக்கு. ஸோ 2த்தையும் நம்ம இப்போ தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் கீழே இருக்கிற பாட்டில் வந்து இவ்வளோ பெருசு நமக்கு வேண்டாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அதோட சைஸை இன்னும் கொஞ்சமே கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்துட்டு மெஷர் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 சென்டிமீட்டர் கிட்ட கம்மி பண்ணிக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி பாட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மூடி சைடில் இருக்கிறது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை விட கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் போதும். அதனால தான் இந்த பாட்டில் அதை விட கொஞ்சம் லென்த்தாக எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம 3 பாட்டில் எடுத்து வச்சுருக்கோம்ல, 3 பாட்டிலேருந்துமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்துட்டு இதே மாதிரி பாட்டிலில் தான் பண்ணணும்னு இல்லை. நார்மலாக உங்கள்கிட்ட வாட்டர் கேன் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம். வேறு எந்த மாதிரி கேன் இருந்தாலும் ஓகே. ஸோ நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு மொத்தம் 6 பீஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு தனித்தனியாக. ஓகேவா? பட் நம்மளுக்கு 5 பீஸ் போதும். அந்த மூடி சைடில் இருக்கிறத மட்டும் 2 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கலர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் எடுத்துக்கோங்க. 5 கலர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிற கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு க்ரீன் கலர், லைட்டான ஒரு க்ரீன் கலர் அதை வந்து பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம கலர் பண்ணிக்கலாம். ப்ரஷ்லேயும் பண்ணலாம். பட் ப்ரஷ்ஷில் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம ஒரு தடவை கொடுத்தாலே போதும். அது நல்லா ஃபுல்லாக இடத்துக்கும் அப்ளை ஆகிடும். அதே மாதிரி பெயிண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேல்யூ நம்மளுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் நீங்கள் பண்ணும்போது பெயிண்ட் ப்ரஷ்ஷில் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அப்படியே தெரியும். நம்ம எத்தனை வாட்டி மேலே பண்ணாலும் நிறைய பெயிண்ட்டும் கேட்கும். அதே மாதிரி அந்த வழுவல்னு ஒரு மாதிரி அந்த தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிப் பண்ணி எடுக்கும்போது அந்த மாதிரி தெரியாது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட்டான ஒரு க்ரீன் கலர், அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர் பண்ணுறேன். இந்த மூடி மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா ஓரளவுக்கு டார்க் கலர்ஸாக தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பண்ணுறது எல்லாமே லைட் கலர்ஸ் கிடையாது, டார்க் கலர்ஸ் பண்ணுறோம். பட் இது கலர் பண்ணிட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்மளுக்கு வேலை இருக்குது. ஸோ இது பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாடல்ஸ் பண்ண போகிறோம். அதனால நான் டார்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன்.
டார்க் கலராக பண்ணிவிட்டு நம்ம லைட் கலரில் வந்து டிசைன்ஸ் கொடுக்கும்போது அது கொஞ்சம் லுக்காக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து ஒரு டார்க்கான ஒரு பர்பிள் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். எல்லோவுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க்காக தான் தெரியும் உங்களுக்கு. அதை லைட்டாக ப்ரஷில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் திரும்ப ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அது ப்ரஷில் பண்ணும் போதே தெரியும் நான் சொன்ன அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு டார்க்கான ரெட் கலர். ஓகேவா? எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி அடிக்கிற கலர் மாதிரி இருக்கும் பளிச்சுன்னு. ஸோ ஓகே, பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நீங்கள் மேலே திரும்ப டிசைன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட காய வச்சுருங்க. காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே இருக்கிறத வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட காய வச்சுட்டேன். நல்லாவே காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். ஒயிட் அண்ட் வந்து எல்லோ இந்த மாதிரி உங்களுக்கு லைட் கலர்ஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் மாதிரி இருந்துச்சு. இது வேறு யூஸ்க்காக வாங்கினது, பட் இப்போ இதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் வேறு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு, ஹார்ட் மாதிரி, டைமண்ட் மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் இருந்துச்சு. அதை வந்துட்டு இந்த மாதிரி நான் பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலுக்கு மேலே டிப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கலர் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ வந்து இந்த க்ரீனுக்கு இந்த எல்லோ மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அங்கங்கே பக்கத்தில் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக கையிலேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன், ஸ்டார்ஸு, ஃப்ளவர்ஸு, ஹார்ட்டு, நானே ஆக்சுவலாக வந்து கையிலேயே நம்ம வந்து வரைஞ்சிடலான்னு தான் பிளான் பண்ணேன். டக்குன்னு என்கிட்ட இது இருந்தது ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் அதை எடுத்து நான் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட இல்லைனா நீங்களே பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை நான் டக்குன்னு பண்ணணுன்னா ஸ்டாம்ப் ரெடி பண்ணி நம்ம பண்ணலாம். ரொம்ப ஈஸி. ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. ஃபோம் ஷீட்டில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோம் ஷீட்டை ஒரு மூடியில் ஒட்டிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் மாதிரி ரெடி ஆயிரும். ஸோ அந்த ஸ்டாம்பை நீங்கள் வந்துட்டு பெயிண்டில் டிப் பண்ணி கூட இந்த மாதிரி எடுத்து டிப் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி நம்ம வீடியோ கூட போட்டிருக்கோம், ஓல்டு வீடியோஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ எங்கிட்ட இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்கிறனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ க்ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வச்சாச்சா. அடுத்தது வந்து ஆரஞ்சுக்கு வந்துட்டு ஒயிட் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஒயிட் எடுத்திருக்கேன். இதுவுமே ஒரு மாதிரி டிசைன் நல்லா இருந்தது. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு லீஃப் மாதிரியும் இல்லை, ஃப்ளவர் மாதிரியும் இல்லை, ரெண்டுமே மிக்ஸ்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை போட்டு நான் பண்ணுறேன். ஓகே, இந்த இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தான் டிசைன் வைக்க முடிஞ்சிச்சு. மேலே ஒரு லைன், அதுக்கப்புறம் கீழே ஒரு லைன், அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், இதையும் வச்சாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர்ஸில் வச்சுக்கலாம். இப்போ இந்த டார்க் பர்பிளுக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எல்லோ வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதில் எல்லோ வச்சுட்டேன். ஸ்டார் நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்டார் போட்டு வச்சு விட்டுட்டேன். அண்ட் இந்த மாதிரி நம்ம ஸ்டாம்ப் வச்சு வைக்கிறது இல்லாமல் இது உள்ளுக்குள்ளேயே நம்ம கலர் பண்ணணும். ஓகேவா? நம்ம அதை வச்சுட்டு லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் உள்ள கலர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உள்ள காயிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலருக்கு இந்த டைமண்ட் ஷேப் பிடிச்சிருந்தது. அதே மாதிரி எல்லோ வித் இந்த க்ரீன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இதுக்கு மட்டும் அந்த க்ரீன் எடுத்து பண்ணி விட்டுட்டேன். பார்க்குறதுக்கு அதுவுமே ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லோ கலர் இந்த ஸ்டாம்ப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தனால எனக்கு நிறைய வைக்க முடிஞ்சுது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ரெட்டுக்கு வந்து நான் ஹார்ட் தான் வைக்க போகிறேன். ஹார்ட் டிசைனில் வந்து ஒயிட் கலரில் வைக்கிறேன். அது ரெண்டுத்துக்கும் நல்லா அட்ராக்டிவாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் அதுக்கு வந்து ஹார்ட்டில் ஒயிட் வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ வச்சாச்சா. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே உள்ளுக்குள்ளே எல்லாத்துக்கும் அந்தந்த கலரில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, கலரை வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். ஃபுல் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி மித்த இருக்கிற எல்லாத்துக்குமே நான் ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல் பண்ணி அது ஒரு கொஞ்சம் நேரம் அதையுமே நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஹார்ட்மே நான் ஃபுல் பண்ணிட்டேன். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிவிட்டு பார்த்துட்டோன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதில் வந்துட்டு கலர் பண்ணிவிட்டு மேலே டிசைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணுற வேலை தான். அதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு நம்ம ஹோல்ஸ் போடணும். இந்த பாட்டிலில் வந்து ஹோல்ஸ் போடணும். அப்போ தான் நம்ம வந்து த்ரெட்லேருந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ஹோல்ஸ். ஓகேவா? ஸோ வந்துட்டு நான் ஒரு ஊசி இருந்துச்சு. அந்த ஊசி வந்து கேண்டிலில் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு 2 சைடுலேயும் ஹோல்ஸ் போட்டுட்டேன். கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி மற்ற எல்லா பாட்டில்லையும் நான் ஹோல்ஸ் போட்டுட்டேன். இப்போது இந்த நூலை எப்படி வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ த்ரெட் எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை வந்து அதே தான் இந்த மாதிரி ஒரு கார்னரில் வந்து எடுத்துகிட்டு முடிச்சு போட்டுடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு கார்னர்லேயும் அதே மாதிரி போட்டுட்டு 2 சைடு கார்னர்லேயும் நீங்கள் முடிச்சு போட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. 2 சைட்லேயும் முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வராது. ஸோ முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சைஸ் வந்துட்டு சென்டராக கொஞ்சம் லென்த்தாக வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிறது வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. பெருசு சின்னது அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே இப்போ த்ரெட் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்க்கலாம். ஸோ ஓகே, பாருங்கள், நம்ம எல்லாத்துக்கும் த்ரெட் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம இதில் மாட்டுறதுன்னு பார்த்துடலாம். வெரி சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் அந்த த்ரெட்டை எடுத்து இப்படி வச்சுட்டு
பின்னாடி கொஞ்சம் மேலே இழுத்துக்கோங்க. ஸோ பின்னாடி இதை அப்படியே இழுத்துடணும். பின்னாடி ஃபுல்லாக இழுத்துட்டு அப்படியே அந்த பாட்டிலையும் அந்த நூலுக்கு உள்ளே இழுத்துடணும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி இழுத்துட்டு அப்புறம் அந்த பாட்டிலை பிடிச்சி நீங்கள் கீழே இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது போய் அழகாக வந்து இந்த மாதிரி மாட்டிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இப்படி பிரிச்சும் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் இன்னொரு பாட்டில் ஒன்று மாட்டி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி வச்சுட்டு அந்த த்ரெட்டை இப்படி பின்னாடி இழுத்துட்டு ஸோ அந்த பாட்டில் ஃபுல்லாகவே அதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துடணும். இப்போ அந்த பாட்டிலை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா அது கீழே வந்துடும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு அகலமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பாட்டில்ஸையும் நம்ம மாட்டிட்டு அதுக்கு மேலே பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி சென்டராக இருக்கிறது கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும், அடுத்தடுத்து இருக்கிறது லென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி மாட்டியிருக்கோம். பாருங்கள், மாட்டியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது லைட் செட்டப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான மணி பிளான்ட்ஸ் இருந்துச்சு. இதை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து இதுக்குள்ளே வைக்க போகிறேன். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக. இது கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதை வந்து இந்த மாதிரி கீழே இருக்கிறதுல வச்சுக்க போகிறேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் பீஸ் எடுத்து இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம வச்சு விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது லைட் மாதிரி இருந்ததாலும் செட் பண்ணலாம். பட் அதை விட இந்த மாதிரி செடி மாதிரி இருக்குது, இல்லைனா ஏதாவது ஆர்டிஃபிஷியலான ஃப்ளவர்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எதையும் வச்சு விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த கிராஃப்ட் முடிஞ்சிச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.